இஞ்சி துவையல் செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பல் பூண்டு, கொஞ்சம் வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்குவோம். நீங்கள் தோல் உளுத்தம்பருப்பு இருந்தாலுமே அதையுமே இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா சிவக்க வந்துடுச்சு. இது கூடவே கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்குவோம். கூடவே பூண்டு பல் சேர்த்துக்குவோம். வரமிளகாயும் சேர்த்துட்டு வதக்கிக்குவோம். வரமிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சியும் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் மிளகாயை பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி நல்லா வதங்கி வரணும். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காய் துருவணும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெயிலே தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா சுவையான ஒரு இஞ்சி துவையல் ரெடி. இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.